சோசியல் ஐடென்டிட்டியை மாத்தணும். அவனை அப்படி சொல்லி கூப்பிடல, அவனுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரணும் தானே தோணும். அதாவது அத பாசிட்டிவா எடுத்துக்கிறது, இந்த பேர் எடுக்க கூடாது, வெளியே வரணும். அப்ப எதுக்கு நம்ம வந்து திருந்தணும், இத வந்து பண்ணுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து போயிருப்பாங்க. சரி ப்ரோ. ட்ரக் அடிக்ஷன் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றதுக்கான சீரீஸ் தான் இது. இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருப்போம், அதுல 4 ஸ்டெப் சொல்லியிருப்போம். இது அதுக்கான ஃபைனல் எபிசோட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகே ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ 5th ஸ்டெப் என்ன ப்ரோ பண்ணணும்? சோசியல் ஐடென்டிட்டியை மாத்தணும். சோசியல் ஐடென்டிட்டினா ப்ரோ, அதாவது இப்ப ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து குடிகாரன் இல்லைன்னா போதை பழக்கத்துக்கு ஒரு மாதிரி ஒரு பட்டம் இருக்கும். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அதுக்குள்ள போய் ஒரு அந்த அவமானமே அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் தப்பு பண்ண வைக்கும். எப்படி ப்ரோ ஒருத்தனை குடிகாரன்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தன் குண்டா இருக்கான் இல்ல ஃபேட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அப்படி சொல்லி கூப்பிடல, அவனுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வரணும் தானே ப்ரோ தோணும். இல்ல, இது 2 விதமா இருக்கு. இப்ப அடிக்ட் ஆகுறவங்க என்ன ஆகுறாங்கன்னா 2 மனநிலை இருக்கு. நீங்க சொன்னது வந்து முதல் மனநிலை, அதாவது அத பாசிட்டிவா எடுத்துக்கிறது, இந்த பேர் எடுக்க கூடாது, அது வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆனவங்க கிடையாது. நான் சொல்றது அடிக்ட் ஆனவங்க. அவங்க எப்படி ஆகுறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, பொதுவா அந்த மாதிரி வார்த்தைகள், இந்த குடிகாரம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது ஏற்கனவே நம்ம இந்த பட்டத்தை வாங்கிட்டோம், இனிமே நம்ம வந்து திருந்தினா மட்டும் இவங்க வந்து ஏத்துக்க போறாங்களா என்ன, அந்த மனநிலை வந்து வந்துடும். அப்ப சைக்கலாஜிக்கலாவே அவங்களுடைய மைண்ட்ல வந்து இதை போய் உட்காந்துரும். இந்த மாதிரியான பேர் வாங்கியாச்சு, இனிமே நம்ம நினைச்சாலும் வெளியே வர போறது கிடையாது. அப்ப எதுக்கு நம்ம வந்து திருந்தணும், இதை வந்து பண்ணுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து போயிருப்பாங்க. சரி ப்ரோ, இப்போ இது வந்து இந்த எடுத்தவங்க மேல தப்பா இல்ல சொல்றவங்க மேல தப்பா? இது ஆரம்பிக்கிறது எங்க, எடுக்கிறவங்க தானே. அவங்க தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தப்பு பண்றதுனால அந்த பேரை வந்து வாங்குறாங்க. சரி, இதுல இருந்து அப்ப என்ன ப்ரோ பண்ணணும் ஆக்சுவலா வெளியே வர்றதுக்கோ இந்த பேரை வந்து கூப்பிடாம இருக்கிறதுக்கோ? அதான் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லாங்குவேஜை வந்து மாத்தலாம். அதாவது இப்ப ட்ரக்கை வந்து விட்டுருப்பாங்க, முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாடா இன்னைக்கு போய் பார்ட்டி இருக்குடான்னு சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் இன்னைக்கு வந்து குடிக்க மாட்டேன், ஏன்னா நான் விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா அவங்களுடைய மூளை வந்து எப்படி நினைக்கும்னா, அப்ப இன்னும் வந்து இவன் தயக்கத்துலதான் இருக்கான், இன்னும் ஒரு ஸ்டேபிளா வரல, இவனே ஒரு டபுள் மைண்டட்ல தான் இருக்கான்றதை விட முயற்சி செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னாலே அது முடியல போல, முயற்சி செஞ்சுட்டு இருக்கான் அதனாலதான் அப்படின்னு அர்த்தமாகும். அப்ப அவங்களுடைய லாங்குவேஜ் மாத்துறதுன்னா எப்படின்னா, இல்ல நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, இப்பெல்லாம் நான் குடிக்கிறது இல்ல, அந்த பழக்கத்தையே விட்டாச்சு, இப்படி சொல்லணும். முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றதை விட நான் விட்டுட்டேனே சொல்லிடணும். முயற்சி எடுக்கிறது இவனுக்குள்ள இருக்கணும், ஆனா இப்ப வெளியே சொல்றது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லும் போது மத்தவங்க வந்து வற்புறுத்தினாலும் நான் விட்டுட்டேன், மிஞ்சி போனா என்ன செய்வாங்க, நீ அப்படி இல்லையடா நீ குடிப்பே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் குடிக்க மாட்டேன், இப்ப நான் விட்டுட்டேன், அது ஏற்கனவே அந்த மாதிரி இருந்தேன், ஆனா இப்ப அதுல இருந்து வெளியே வந்தாச்சு அப்படின்னே சொல்லிடணும். வந்தாச்சுன்னு முடிச்சிடலாம். ஆமா, நான் வந்துட்டேன் அவ்வளவுதான், இனிமே நான் குடிச்சாதான் மறுபடியும் குடிக்காரன், குடிக்கலன்னா குடிக்காரன் இல்ல. இது குடிக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்மோக் பண்றது எல்லாமே வந்து சொல்றேன். சோ இந்த மாதிரி வெளியே வரலாம். இதுதான் வந்து லாங்குவேஜா அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்றது. இப்படி பண்றதன் மூலமா மூளையே வந்து ஏத்துக்கும், ஓகே நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சப்கான்சியஸ்லயே போய் அந்த விஷயம் வந்து சேர்ந்துரும். இந்த மாதிரி இனிமே நம்ம ட்ரக் அடிக்ட் கிடையாது, அப்ப நம்ம நிலை வந்து உயர்ந்த மாதிரி நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம். இப்படி சொல்ல சொல்ல வைராக்கியம் அதிகரிக்கும். இனிமே நம்ம இவ்வளவு வைராக்கியமா இவ்வளவு நாள் இருந்துட்டோம், ஒரு நாள் ஆசைக்கு போய் குடிக்கணுமா, என்னால இவ்வளவு நாள் இருக்க முடிஞ்சது, இன்னைக்கு ஒரு நாள் கடக்க முடியாதா அப்படிங்கிற நிலைமை வந்துடும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து
ஈகோவை ரீபில்டிங் பண்றது. புரியல ப்ரோ. அதாவது இந்த இடத்துல ஈகோனா என்னன்னா சுயமரியாதை. இந்த இடத்துல ஈகோன்றது அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த அடிக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதோ ஒரு திறமையோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு டிராயிங்கோ, ஒரு சிங்கிங்கோ இல்லைன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயராவோ அல்லது நல்லா படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, நல்ல குட் ஸ்பீக்கரா இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்ல இருக்கும். ஆமா, அந்த டேலண்ட வந்து மறுபடியும் கொண்டு வர்றது. அந்த டேலண்ட்ல இருக்கிறவங்களே ட்ரக்ஸ் எடுத்தா என்ன பண்ணுவாங்க? அதான் சொல்றேன். இப்ப அந்த டேலண்ட்ல இருக்கிறாங்க, அது அவங்க அப்படி இருக்கும்போதே ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க மைண்ட் செட் எப்படியா இருக்கும்னா, நான் இதை எடுத்தாதான் என்னால யோசிக்க முடியும், பாட்டு எழுத முடியும், இதை எடுத்தாதான் என்னால இசையமைக்க முடியும்ன்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்துல அவங்க இருப்பாங்க. அப்ப நான் போன 4 ஸ்டெப்ஸ்ல சொல்லும் போது ஏதோ ஒரு ஸ்டெப்ல இதை நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை மாத்தணும். போதைன்றது வந்து முதல் ஸ்டெப்ல சொல்லியிருக்கேன். தாட் பேட்டர்ன்ஸ் வந்து ரீவயரிங் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு அதுல என்ன சொல்லியிருந்தேன்? போதைன்றது நமக்கு நன்மை, நம்ம உடல் வலியை குறைக்கும், நம்ம கவலையை மறக்க வைக்கும் அப்படின்னு அதுல நன்மதிப்பு இருக்கு. அதனாலதான் அதுல அடிக்ட் ஆகுறாங்க. அதை நான் என்ன சொல்லியிருந்தேன்? போதைன்றது தப்பான விஷயம், நம்மளுடைய உடலை வறுக்குது, நம்ம உடலை கெடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தாட் பேட்டர்ன்ஸை மாத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்க. அப்ப இந்த மாதிரி மியூசிக் பண்றது, சிங் பண்றதுக்கோ, ஒரு திங்க் பண்றதுக்கோ, ஒரு பாட்டு எழுதுறதுக்கோ போதை இருந்தாதான் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அவங்க மைண்ட் அப்படி செட் ஆயிருச்சு, அவங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸ் அப்படி இருக்கு. அப்ப அதை ரீவயரிங் பண்ணணும். அதை எப்படி ரீவயரிங் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா தெரியும். அது லிங்க் கொடுங்க பார்க்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுடைய பர்சனல் டேலண்ட், அந்த ஸ்கில், அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி உங்க மூளைக்கே நீங்களே சொல்லிக்கணும், நான் ஒரு நல்ல பிளேயர், நான் போய் ட்ரக் எடுத்தா அது கேவலம். நம்மளே ஒரு நல்ல பிளேயர், நம்ம போய் ட்ரக்ஸ் எடுக்கலாமா? மத்தவங்களுக்கு வந்து முன்னுதாரணம், ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம இப்படி இருக்கோம், நம்ம போய் ஏன்டா ட்ரக்ஸ் எடுக்கணும், அப்படி இருக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி மாறும்போது சுயமரியாதை அதிகரிக்கும். அப்ப யாராவது வந்து வாடா நம்ம வந்து குடிப்போம்னு சொன்னா கூட, இவன் கூட எல்லாம் போய் நம்ம சேர்ந்து குடிக்கணுமா, ஏன் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு அந்த சுயமரியாதை, அந்த ஈகோ இந்த இடத்துல வந்து அதை மறுபடியும் கொண்டு வர்றது. அப்ப இப்படி பண்ணும்போது சுத்தமா அந்த அடிக்ஷன் அப்படின்ற எண்ணமே இருக்காது. அதை எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வமே வந்து முழுக்க குறைஞ்சு போயிடும். முழுசா ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியவே வந்துடலாம். அப்ப உங்களுடைய சுயமரியாதையை தட்டி எழுப்பி உங்களுடைய திறமை மூலமா உங்களுடைய சுயமரியாதையை கொண்டு வர்றது. ஸோ குடிகாரன் அல்லது போதைக்கு அடிமையானவன் அப்படின்றது உங்களுடைய அடையாளம் கிடையாது. உங்களுடைய அடையாளம் உங்களுடைய திறமை தான். ஒரு சாதாரண விதை வந்து மண்ணுல விழுந்து அது செடியா முளைச்சு அது மரமா வளர்றது அப்படின்றது அந்த விதைக்கு இருக்கக்கூடிய சவால் தான். விதை மண்ணில் விழுந்து அது செடியா முளைக்க ஆரம்பிக்கும் போதே மண்ணை பொழந்துட்டு தான் வெளியே வரணும். நிறைய காத்தடிக்கும், பயங்கரமா வெயில் அடிக்கும், சில நேரம் வெள்ளம் வரும், அதெல்லாம் தாங்கி தான் அது மரமா வளர முடியும். அந்த மாதிரிதான் இந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரும்போது நிறைய தடைகள் வரலாம். ஆனா யார் அந்த தடைகளை தகர்க்க தவறுறாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் ட்ரக் அடிக்டா இருப்பாங்க. யார் அந்த தடைகளை உடைச்சு அதை ஒரு சவாலா பார்த்து அதை எதிர்த்து நின்று அதுல இருந்து வெளியே வர்றாங்களோ அவங்க முழுமையா ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட முடியும். அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதெல்லாம் 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சீரீஸ் எடுக்கிறதுக்கு, இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே ட்ரக்ஸ் இல்லாத சொசைட்டி. ட்ரக்ஸ் இல்லாத சொசைட்டி ஆகணும்ன்றதான் கண்ணோட்டமே. யோசிக்கலாம், ஏன்டா எவ்வளவோ டாபிக் இருக்கு, இதெல்லாம் ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறீங்கன்ட்டு. கிடையாது. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கண்டிப்பா வேணும். ஏன்னா ட்ரக்ஸால ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க, எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. வேண்டாம் நமக்கு ட்ரக்கு. எல்லாருமே இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியே வாங்க. திருப்பியும் சொல்றேன், நீங்க குடிக்கல, நான் ஏன்டா இந்த வீடியோ பார்க்கணும், நான் எதுக்குடா இதெல்லாம் பண்ணணும் நினைக்காதீங்க. ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரீஸா ஷேர் பண்ணுங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஆக்கும்ன்றதுதான் கண்ணோட்டம். அடுத்த ஒரு சீரீஸ்ல ஒரு நல்ல டாபிக்கோட வரும். தேங்க்யூ.